எல்லாருமே ஹெல்தியா வீட்ல சமைச்சு சாப்பிடணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட கிச்சன்ல நான் எந்த அளவுக்கு மினிமலான திங்ஸ் வச்சிருக்கேன். இதனால எந்த அளவுக்கு கிளட்டர் ஃப்ரீயா இருக்கு, அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் சேவிங்காவும் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பா கிளட்டர் ஃப்ரீயா கிச்சனை வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இதுல கிடைக்கும். முதல்ல சிங்க்கு கீழே இருக்கிற இந்த கேபினட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. ஆனாலும் இதுல நான் அதிகமா வைக்கல. ஒரே பாக்ஸ்ல கிச்சனுக்கு தேவையான சோப்பு, ஸ்காட்ச் பிரைட்டு, ஸ்க்ரப்பரு எல்லாமே போட்டு வச்சுட்டேன். அதனால இந்த இடத்துல எனக்கு மெஸ்ஸி இல்லாம இருக்கு. பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு, மொறம், அது மட்டும் இல்லாம கடைக்கு போறதுக்காக சில பேக்ஸ். இன்னும் இதுல நிறைய பாக்ஸும் வைக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆர்கனைசர் வாங்கி கூட வச்சா நிறைய ஸ்டோர் பண்ணலாம். அடுத்ததா கட்லரி எல்லாம் வச்சிருக்கிற இடத்த பார்க்கலாம். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு ஸ்பூனு, கரண்டி, சிசர்ஸ் இது மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். இன்னும் ஒரு 4 கரண்டி நான் வாஷுக்கு போட்டிருக்கேன். 4 பேர் இருக்கிற ஃபேமிலில இந்த அளவுக்கு கரண்டியும், ஸ்பூனும், சிசரும் இருந்தா போதும். அதிகமான திங்ஸ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம கவுண்டர் டாப்லயும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, உங்க வேலைய அதிகமா இழுத்து போட்டுக்காதீங்க. ஒரு 2 கரண்டி நம்ம வாஷுக்கு போட்டா, ஒரு 2 கரண்டி இந்த இடத்துல இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு இருந்தா போதும். பாத்திரம் இல்லன்னா நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். அதே நெறைய பாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அத வாஷ் பண்ணாமலே இன்னொரு பாத்திரத்த யூஸ் பண்றதுக்கு நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் நம்ம டெய்லி யூஸ் பண்ற பாத்திரம். மொத்தமா பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இவ்ளோ தான் இருக்கு. இதுல மீடியம் சைஸ்ல இருக்கிற 3 பவுல்ல வந்து இட்லி மாவு ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். இந்த மாதிரி இடத்துல நீங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது, பாத்திரம் எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு நெறைய ஸ்பேஸ் சேவ் ஆகும். புதுசா பாத்திரம் வாங்கும்போது, ஒரே சைஸ்ல இருக்கிற பாத்திரத்த வாங்காதீங்க. ஒரு பவுலுக்குள்ள இன்னொரு பவுல் இருக்கிற மாதிரி செட்டா வரும் பாருங்க. அந்த மாதிரி பாத்திரத்த வாங்கிக்கோங்க. அப்பதான் நமக்கு கம்மியா ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலயும் நம்ம வந்து நெறைய பாத்திரத்த ஆர்கனைஸ் பண்ண முடியும். வீட்ல சர்வன்ட் இல்லாம எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட சீக்ரெட்டே இதுதாங்க. அதிகமா பாத்திரம் தேவைப்பட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அவனுக்கு யூஸ் பண்ற கிளாஸ் பவுல்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கெஸ்ட் வந்தா யூஸ் பண்றதுக்காக வச்சிருப்போம் பாருங்க செராமிக் பவுல்ஸ் அதுவும் இருக்கு. அத வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இப்ப இந்த ட்ராயர்ல நான் 2 சின்ன சின்ன குக்கர் வச்சிருக்கேன். இது தனித்தனியா வைக்காம நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு வச்சாலும் இந்த இடத்துல நெறைய இடம் கிடைக்கும். ஆனா நான் அப்படி வைக்கல. சட்டுன்னு நமக்கு சமையலுக்கு தேவைப்படுறப்ப எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு தனித்தனியா வச்சிருக்கேன். மாவு ஜலிக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக்ல ஒண்ணும், ஸ்டீல்ல ஒண்ணும் நான் வச்சிருக்கேன். மிக்ஸி ஜாரு, ஒரு ஜூஸ் போடுறதுக்காக ஒண்ணும், மசாலா அரைக்கிறதுக்காக குவான்டிட்டி கம்மியா இருந்தா சின்ன ஜாரும், அதிகமா இருந்தா பெரிய ஜாரும் யூஸ் பண்றதுக்காக 2 ஜார் வச்சிருக்கேன். மொத்தமா பார்த்தீங்கன்னா 3 ஜார். மத்தது தேவையில்லாதது எல்லாமே எடுத்து நான் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டேன். கார்னர் யூனிட்ல எனக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. கிளீன் பண்றதுக்கும் எனக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். அரிசி மூட்டை வந்து நான் ஸ்டோர் ரூம்லயே வச்சிருப்பேன். ஒரு 5 கேஜி நான் ஒரு பாக்ஸ்ல கொண்டு வருவேன். அது காலி ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் போய் நான் அதுலருந்து எடுத்துப்பேன். அரிசி மூட்டைய மொத்தமா ஓப்பன் பண்ணி பாக்ஸ்ல கொட்டிட்டா சீக்கிரமே பூச்சி வந்துருது. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்றேன். பயறு வகையெல்லாம் ஒரு பாக்ஸ்லயும், மளிகை சாமானெல்லாம் ஒரு பெரிய பாக்ஸ்லயும் போட்டு வச்சிருக்கேன். தனித்தனியா எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸ் வைக்காம இந்த மாதிரி வச்சு பாருங்க. நெறைய ஸ்பேஸ் சேவ் ஆகும். இந்த 2 பாக்ஸ் வைக்கிறதுக்காகவே ஒரு ட்ராயர். ஸ்பைசஸ் எல்லாமே இந்த 2 பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இந்த 2 பாக்ஸ தவிர இந்த இடத்துல எந்த பாத்திரமும் வைக்கல, பாக்ஸும் வைக்கல. முடிஞ்ச அளவுக்கு வீடு கட்டும்போது டெர்ரஸ்லயோ, இல்ல டெர்ரஸ்க்கு போற இடத்துலயோ ஒரு ஸ்டோர் ரூம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டா நமக்கு கிச்சன் ரொம்ப சின்னதா இருந்தா கூட நம்ம ஸ்டோர் ரூம்ல எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட கிச்சன் 10x10 தான். எனக்கு ஸ்டோர் ரூம் இருக்கிறதுனால என்னோட கிச்சனை எந்த அளவுக்கு கிளட்டர் ஃப்ரீயா வச்சுக்க முடியுதுன்னு நீங்களே பாருங்க. மொத்தமா ஒரே இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஒரே ஒரு ட்ராயர்ல வச்சுட்டேன். இப்படி வைக்கிறதுனால எடுக்கிறதும் ஈஸி, மெயின்டெயின் பண்றதும் ஈஸி. இதெல்லாம் தனித்தனியா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஆர்கனைசர் வச்சா நெறைய இடத்த அடைச்சுக்கும். ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிற திங்ஸ மட்டும் ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு, மத்தது எல்லாமே நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். அதனால எனக்கு இந்த இடத்துல நெறைய இடம் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்கறது பெரிய பெரிய பாக்ஸ் வச்சிருக்கிற இந்த ட்ராயர் தான். இந்த பாக்ஸ் எல்லாமே நான் மேல வைக்காம கீழ வைக்கிறதுக்கான ரீசன், இது வந்து எனக்கு அடிக்கடி தேவைப்படுறதில்ல. துவரம் பருப்பு ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை எடுப்போம். உளுத்தம் பருப்பு, பயத்தம் பருப்பு, எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிற சாம்பார் பவுடர் இதெல்லாமே நம்ப வாரத்துக்கு ஒரு முறையோ, இல்ல ஒரு 4, 5 நாளைக்கு ஒரு முறையோ தான் யூஸ் பண்ணுவோம். அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இத கீழ வச்சுட்டேன். மொத்தமா இதுல ஒரு 7 பாக்ஸ் வச்சிருக்கேங்க. அவ்வளோதான். சீரியஸா சொல்லணும்னா கிச்சன்ல அதிகமான பாத்திரம் இருந்துச்சுன்னா,
பார்த்த உடனே எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருதுங்க. அடுத்ததா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் வச்சிருக்கிற இடம், அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி கப்பு, டீ குடிக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸு, இது மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கும். 3 ட்ராயர் வைக்க வேண்டிய இடத்துல நான் 2 ட்ராயர் பெருசு பெருசா வச்சிருக்கேன். கிளாஸ் வைக்கிறதுக்காக ஒண்ணும், பிளேட்ஸ் வைக்கிறதுக்காக ஒண்ணும். ட்ராயர் பெருசா இருக்கிறதுனால, இதுல ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு கிளாஸ் வச்சு, எந்த அளவுக்கு வேணா ஹைட்டா இதுல கிளாஸுங்க ஆர்கனைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பிளேட்ஸ் வைக்கிற இடத்த பார்க்கலாம். இந்த ஒரு இடத்த தவிர கிச்சன்ல வேற எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கிற பிளேட் இருக்கவே இருக்காது. பிளேட்ஸ் எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தான் வச்சிருப்பேன். தனித்தனியா தான் நான் பிளேட்ஸ வைப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி 2 ட்ராயர் இருந்தா கூட உங்களுக்கு பிளேட்ஸ் வைக்க இடம் பத்தாது. ஒரு பக்கம் சாப்பிடறதுக்காக யூஸ் பண்ற பிளேட்ஸும், இன்னொரு பக்கம் நம்ம பாத்திரத்து மேல மூடுற சின்ன சின்ன பிளேட்ஸும் இதுல வச்சிருக்கேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக ஒரு 4 பாத்திரத்த யூஸ் பண்ணி சிங்க்ல போட்டிருந்தாலும், மதியம் லஞ்ச் சாப்பிடறதுக்காக ஒரு 5 பிளேட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் நான் கிச்சன்ல வச்சிருப்பேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளேட் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சாச்சு. பிளேட்ஸ் வைக்கிறதுக்காக இந்த ஆர்கனைசர் வாங்கும்போது, இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற பார்ட்டிஷன் நல்லா அகலமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம கேப் பெருசாவும் இருக்கணும். இப்படி இருந்தாக்கா நம்ம நெறைய பிளேட்ஸ் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சின்ன கேப்பா இருந்தா ஒரு பார்ட்டிஷன்ல ஒரு பிளேட்ஸ் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பிளேட்ஸ் வாங்கும்போது சின்ன சின்ன பிளேட்ஸா வாங்காம கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற பிளேட்ஸா பார்த்து வாங்கிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஒரு 2, 3 வகை சட்னி பண்ணியிருந்தாலும் அந்த பிளேட்ஸ்லயே வைக்கிற மாரி இருக்கணும். கெஸ்ட் வந்தாலும் அதுல ஒரு 2 விதமான பொரியல், அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் வைக்கிற மாதிரியும் அந்த பிளேட்ஸ்ல இடம் இருக்கணும். எனக்கு வந்து ஒரே பிளேட்ஸ்ல எல்லாத்தையும் வைக்க பிடிக்காது. குட்டி குட்டி கப்ல வச்சா தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு நமக்கு இடமும் வேணும். இதையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிற அளவுக்கு நம்ம பாடியில நமக்கு தெம்பும் வேணும். இந்த கேபினெட்ஸ்ல 2 பெரிய குக்கர் வச்சிருப்பேன். 1 வாஷ்க்கு போட்டிருக்கேன். 1 கொண்டாந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். மொத்தமா பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 4 குக்கர் இருக்கு. சின்னது 2, பெருசு 2. கடாயும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வர்ற மாதிரி தான் வச்சிருப்பேன். வாங்கும்போதே இப்படி வைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைச்சு தான் பார்த்தே நான் வாங்குனேன். கவுண்டர் டாப் கீழ எந்த அளவுக்கு கிளட்டர் ஃப்ரீயா இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்ப மேல இருக்கிற கேபினெட்ஸ்ல பார்க்கலாம். இந்த இடத்துல சமையலுக்கு தேவையான பொருளை தவிர மத்த எந்த தேவையில்லாத திங்ஸும் இருக்காது. பிங்க் சால்ட் ஒரு கண்டெய்னர்ல, ஒயிட் சால்ட் ஒரு கண்டெய்னர்ல, கேக்குக்காக யூஸ் பண்ற பிரவுன் சுகர் தனியாவும், ஆயுர்வேதிக் பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக தனியாவும் பிரவுன் சுகர் இருக்கு. கீழ இருக்கிற இடத்துல சர்க்கரை, சாம்பார் பவுடர், புளி, காஞ்ச மிளகா, கல்லுப்பு இத தவிர வேற எதுவுமே தேவையில்லாத திங்ஸ் இந்த இடத்துல இல்ல. இப்படி இருக்கிறதுனால இந்த இடத்த பார்க்கறதுக்கு நீட்டாவும் இருக்கு. அதே மாதிரி கிளட்டர் ஃப்ரீயாவும் இருக்கு. கிச்சன்ல இந்த மாதிரி திங்ஸ எந்த அளவுக்கு நம்ம கம்மியா வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வேலையும் கம்மியாகும். அடுத்ததா கார்னர் யூனிட். இது நெறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆயுர்வேதிக் பவுடர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஓல்டு பாக்ஸ வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு பாக்ஸ்ல கிளவுஸ், ஒரு பாக்ஸ்ல மெடிசின். இத தவிர இந்த இடத்துல வேற எந்த திங்ஸுமே இல்ல. இந்த கார்னர் யூனிட்ல 2 ரோ வைக்கிற அளவுக்கு நல்லாவே டெப்த் இருக்கு. இதுல எவ்ளோ பாக்ஸ் வேணாலும் வைக்கலாம். இந்த இடத்துல இந்த பாக்ஸ தவிர வீட்ல ஊறுகாய் இல்ல காஃபி பவுடர் ஏதாவது பாட்டில் காலி ஆச்சுன்னா வாஷ் பண்ணி இந்த இடத்துல வச்சுப்பேன். தேவைப்பட்டா நான் யூஸ் பண்ணிப்பேன். இல்லனாக்கா ஊருக்கு போகும்போது இத கொண்டு போயிடுவேன். அடுத்ததா என்னோட கிச்சன்ல மெயினா ப்ரொவிஷன் வச்சிருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சமையலுக்கும் அடிக்கடி தேவைப்படுற பாக்ஸும் இந்த இடத்துல தான் நான் வச்சிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க 2 ரோ வைக்கிற அளவுக்கு டெப்த் இருக்கு. மேல இருக்கிற ஸ்டீல் பாக்ஸ் எல்லாமே நான் ஒரே ரோ தான் வச்சிருக்கேன். அதுவும் ஃப்ரண்ட்ல தள்ளி வச்சிருக்கேன். இதுவே நம்ம உள்ள தள்ளி வைக்கும்போது இன்னொரு ரோவும் இந்த இடத்துல வைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ரோல ஒரு 20 பாக்ஸ் ஆச்சு வைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு. நெறைய ஸ்பேஸ் இருக்கே அப்படிங்கிறதுக்காக நான் நெறைய பாக்ஸும் வாங்கல. இந்த இடத்துல நான் ஆர்கனைஸும் பண்ணல. சமையலுக்கு அடிக்கடி தேவைப்படுற ப்ரொவிஷன் மட்டும் இந்த பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு, ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையோ, 3 நாளைக்கு ஒரு முறையோ யூஸ் பண்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அப்படியே கவரோட ஒரு பெரிய பாக்ஸ்ல நான் வச்சிருக்கேன். இப்படி வச்சிருக்கிறது நிஜமாவே எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இந்த 2 இடத்துலயுமே கிளாஸ் பிளேட்ஸ், ஜூஸ் குடிக்கிறதுக்காக கிளாஸ் இது எல்லாமே வச்சிருக்கேன். கிளாஸ் எல்லாமே இப்ப ட்ரெண்டுங்கிறதுனால இது எல்லாமே எடுத்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றதையும் கம்மி பண்ணிக்கிட்டேன். எவ்வளவு நாளைக்கு தாங்க இத அப்படியே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது? நெறைய பேர் வீட்ல இத எல்லாமே ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க. எடுத்து இதை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. கெஸ்ட் வர டைம்ல யூஸ் பண்ணணும்னு அப்படியே வச்சிருப்போம். ஆனா அவங்க வர டைமுக்கு அவசரத்துக்கு நம்ம கைக்கு எது கிடைக்குதோ அதுல தான் கொண்டு போய் எல்லாமே குடுப்போம். அதனால தான் இதை எல்லாத்தையுமே எடுத்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடைசியா இருக்கிறது சிங்கிள் டோர் டால் யூனிட். மேல இருக்கிற இடத்துல பிரியாணி செய்யறதுக்காக ஒரு பாத்திரம், இட்லி ஊத்துறதுக்காக ஒரு பாத்திரம், மொத்தமா மாவு அரைச்சு வைக்கிறதுக்காக ஒரு பெரிய அடுக்கு சட்டி. கீழே இருக்கிற இடத்துல
கேக் மோல்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்பேன். அதே மாதிரி செராமிக் பவுல்ஸ் எல்லாமே ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருப்பேன். இன்னும் இந்த இடத்துல எவ்ளோ உயரத்துக்கு காலியா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நெறைய சைஸ்ல இருக்கிற கிளாஸ் பவுல்ஸ் இருக்கு. இது எல்லாமே ரெகுலரா நான் சமையலுக்கு யூஸ் பண்றது தான். இந்த பவுல்ஸ் எல்லாமே நான் ஒண்ணுக்குள்ள தான் ஒண்ணு வச்சிருக்கேன். இப்படி வச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு நெறைய ஸ்பேஸ் சேவ் ஆயிருக்கு. செராமிக் பிளேட்ஸ்க்கு எல்லாமே நான் ஸ்டாண்ட் வைக்காம அப்படியே கவுத்தி தான் வச்சிருக்கேன். இப்படி வைக்கிறதுனால இந்த பிளேட்ஸ் அதிகமா அழுக்கும் ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த பிளேட்ஸ்க்கு மேல இன்னும் நெறைய பிளேட்ஸ் கூட நம்மளால வைக்க முடியும். கடைசியா நீங்க பார்க்கறது டபுள் டோர் டால் யூனிட். அதுக்கு கீழ இருக்கிற ரேக்ல புதுசா வாங்குன வாட்டர் பாட்டில்ஸும், கொஞ்சம் ட்ரை சீட்ஸும் வச்சிருக்கேன். மத்தபடி இந்த இடமும் காலியா இருக்கு. இன்னும் நெறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு இதுல இடமும் இருக்கு. கீழ இருக்கிற ட்ராயர், இதுல டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸுக்கு மேல ஒரு பாக்ஸ் 3 பாக்ஸ் வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க பாக்ஸ்ன்னு ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 50 பாக்ஸ் ஆச்சும் இதுல வைக்கலாம். டெய்லி யூஸுக்கு எந்த அளவுக்கு எனக்கு பாக்ஸ் தேவையோ, அந்த அளவுக்கு தான் நான் இதுல வச்சிருக்கேன். அதனால இந்த இடமும் எனக்கு கிளட்டர் ஃப்ரீயா இருக்கு. பாட்டில் ஆர்கனைஸ் பண்றதுக்காக நான் ஒரு ட்ரே வச்சிருந்தேன். பாருங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. இந்த ட்ராயர்ல 4 பேர் இருக்கிற வீட்ல 1 மாசத்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸே வாங்கி ஸ்டோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதுல இடம் இருக்கு. ஆனா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நான் ட்ராயர்ல போடல. ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கிறதுனால எனக்கு இன்னுமே நெறைய இடம் சேவ் ஆயிருக்கு. கிச்சன்ல இருக்கிற இந்த திங்ஸ தவிர வெளிய இருக்கிற சிங்க்ல வாஷ் பண்ணாத ஒரு 4 பாத்திரமும், ஒரு குக்கரும் இருக்கு. அவ்வளோதாங்க. தேவி அப்படிங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. உங்க கிச்சன்ல கிரானைட் பார்க்கறதுக்கே நல்லா பிளாக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துலயுமே உப்பு கறை இல்லாம இருக்கு. எப்படிங்க சிஸ்டர்ன்னு கேட்டிருந்தாங்க. கவுண்டர் டாப்ல ரொம்ப சூடான பாத்திரத்த வைக்காதீங்க. அதிகமா சோப்பு போட்டும் இந்த இடத்துல நீங்க துடைக்காதீங்க. அதிகமா சோப்பு யூஸ் பண்ண பண்ண கிரானைட்ல இருக்கிற ஷைனிங் எல்லாமே போயிட்டு கிரானைட்டே டல் ஆயிடும். கிரானைட்டை இந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்றதுக்கான காரணம், தண்ணி உப்பு இல்லாம சாஃப்ட்டா இருக்கிறதுனால தான். நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வீட்டு வேலை கம்மியாகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு சாஃப்ட்னர் போட்டுக்கோங்கன்னு. சொந்த வீட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா வீட்ல இருக்கிறவங்க செய்யலனாலும் ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க காச மிச்சம் பண்ணி ஒரு சாஃப்ட்னர் வாங்கி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.